வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம். அதுதான் ஃபயர் இன்சூரன்ஸ், அதாவது தீ காப்பீடு. நம்மளோட நிதி பாதுகாப்புக்கு இது எப்படி ஒரு பெரிய கவசமா இருக்குதுன்னு வாங்க விரிவா பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு வரி எவ்ளோ பெரிய உண்மைய சொல்லுதுன்னு. ஒரு தீ விபத்து பல வருஷ உழைப்பையும் சேமிப்பையும் ஒரே நொடியில அழிச்சிடும். சும்மா கற்பனை பண்ணி பாருங்க, பல வருஷமா கஷ்டப்பட்டு சேர்த்ததெல்லாம் கண் முன்னாடியே போறது. இதோட தீவிரத்தை நாம புரிஞ்சுக்கிட்டாதான் நாம இன்னைக்கு பேச போற இந்த டாபிக்கோட முக்கியத்துவமே நமக்கு விளங்கும். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். முதல்ல இந்த ஃபயர் இன்சூரன்ஸ்னா அப்படின்னா என்ன? அது எப்படி உண்மையிலே நமக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு கவசமா இருக்குதுங்கிற அடிப்படையான விஷயங்களை முதல்ல பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஃபயர் இன்சூரன்ஸ்ங்கிறது தீ விபத்துனால நமக்கு ஏற்படுற நஷ்டங்களுக்கு ஒரு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் கொடுக்குற ஒரு ஏற்பாடு. இப்போ உங்க வீடு, கடை இல்லனா ஒரு ஃபேக்டரி எதுவா இருந்தாலும் சரி, தீ விபத்துல சேதமாயிடுச்சுன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த நஷ்டத்தை ஈடு செய்யும். இதுதான் அதோட பேசிக் கான்செப்ட். ஒரு ஃபயர் இன்சூரன்ஸ் பாலிசியில எதுக்கெல்லாம் கவர் கிடைக்கும், எதுக்கெல்லாம் கிடைக்காதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவா பாத்தீங்கன்னா, தீ, மின்னல் தாக்குறது, வெடி விபத்துக்கள், கலவரம், புயல், நிலநடுக்கம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு பாதுகாப்பு உண்டு. ஆனா சில விஷயங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்காது. உதாரணத்துக்கு ஒரு போர் நடக்குது, இல்ல நியூக்ளியர் அட்டாக் நடக்குதுன்னா அது கவர் ஆகாது. அதே மாதிரி வேணுனே நீங்களே தீ வச்சா அதுக்கும் கிளைம் கிடைக்காது. அப்புறம் சின்ன சின்ன வயரிங் கோளாறுனால ஏற்படுற பாதிப்புகள், இதுக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்காது. சோ இந்த வித்தியாசத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டா பின்னாடி எந்த குழப்பமும் வராது. சரி, அடுத்ததா நாம பார்க்க போறது ஒரு ரொம்ப முக்கியமான ரூல். பாலிசி எடுத்த எல்லாருமே இதை கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்போதான் கிளைம் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும். அது என்னன்னு பாப்போமா? நான் இப்போ ஒரு கேள்வி கேக்குறேன். நீங்களே உங்களை கேட்டு பாருங்க. உங்க சொத்தோட முழு மதிப்புக்கும் நீங்க இன்ஷூர் பண்ணிருக்கீங்களா? இது ஏன் இவ்ளோ முக்கியமான கேள்வினா, இதுதான் நம்மள அண்டர் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய சிக்கலுக்கு கூட்டிட்டு போகுது. அப்போ அண்டர் இன்சூரன்ஸ்னா என்ன? சிம்பிள். உங்க சொத்தோட உண்மையான மதிப்பு 20 லட்சம் ரூபாய்னு வச்சுக்கோங்க. ஆனா நீங்க 10 லட்சம் ரூபாய்க்கு தான் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்க. இதுதான் அண்டர் இன்சூரன்ஸ். இது பாலிசி வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ரிஸ்க். அது ஏனே இப்ப விரிவா பார்க்கலாம். இப்ப இந்த சார்ட்ட பாருங்க, ரொம்ப ஈஸியா புரியும். உதாரணத்துக்கு, உங்க சொத்தோட உண்மையான மதிப்பு, அதாவது ஆக்சுவல் வேல்யூ 20 லட்சம் ரூபாய். ஆனா நீங்க இன்சூர் பண்ணியிருக்கிற தொகை வெறும் 10 லட்சம் ரூபாய் தான். இதுக்கு என்ன அர்த்தம்? உங்க சொத்துல சரிபாதி, அதாவது 50% மட்டும்தான் நீங்க பாதுகாப்பு எடுத்திருக்கீங்கன்னு அர்த்தம். இதனால என்ன ஆகும் தெரியுமா? நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்டே இதுதான். உங்க சொத்துக்கு 50% தான் இன்சூரன்ஸ் இருக்குதுன்னா, உங்களுக்கு ஏற்படுற நஷ்டத்திலயும் 50% தான் கிளைமா கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா, உங்களுக்கு 10 லட்சம் வரைக்கும் கவர் இருக்குதேன்னு முழு 5 லட்சமும் கிடைக்காது. அதுல 50%, அதாவது 2 லட்சம் தான் கிடைக்கும். இந்த விகிதாச்சார கணக்கு ரொம்ப முக்கியம். சரி, ஒருவேளை துரதிர்ஷ்டவசமா விபத்து நடந்துருச்சு. அப்போ இழப்பீட்டை வாங்குறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு? அந்த ப்ராசஸ் என்னன்னு நாம இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் வாங்க. முதல்ல ஒரு செகண்ட் கூட தாமடிக்காம விபத்து நடந்த உடனே உங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தகவல் கொடுக்கணும். இது முதல் படி. ரெண்டாவதா, ஃபயர் பிரிகேட் ரிப்போர்ட் அல்லது ஒரு எஃப்ஐஆர் காப்பி வாங்கணும். இது ரொம்ப முக்கியம். அப்புறம் சேதமடைஞ்ச பகுதிகளை நல்லா போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்க நஷ்டத்தை மதிப்பீடு செய்ய இன்சூரன்ஸ் கம்பெனில ஒரு சர்வேயர் வருவாரு. அவருக்கு நீங்க முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். கடைசியா கேட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸையும் சரியா கொடுத்து கிளைம் ப்ராசஸ முடிச்சிங்கன்னா உங்களுக்கு சேர வேண்டிய இழப்பீடு வந்து சேரும். இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். சரியான ஒரு ஃபயர் இன்சூரன்ஸ் பாலிசி வச்சிருக்கிறதுனால கிடைக்கிற உண்மையான பலன் என்னன்னு கடைசியா ஒரு தடவை பார்த்துடலாம். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், கிளைம் செட்டில் ஆக எவ்ளோ நாள் ஆகும்னு. நீங்க தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கரெக்டா கொடுத்துட்டீங்கன்னா பொதுவா 15லேருந்து 30 நாளுக்குள்ளேயே உங்க கிளைம் செட்டில் ஆயிடும். இது நிஜமாவே ஒரு நிம்மதியான விஷயம் இல்லையா? ஏன்னா கஷ்டமான நேரத்துல சரியான சமயத்துல நிதியுதவி கிடைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கடைசியா இந்த ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க. தீய நம்மளால தடுக்க முடியாது, ஆனா அதனால வர நஷ்டத்தை நிச்சயமா குறைக்க முடியும். இதுதான் ஃபயர் இன்சூரன்ஸோட அடிநாதமே. அது உங்க வருஷக்கணக்கான உழைப்பை பாதுகாக்கிற ஒரு நிதி கவசம். சோ உங்க சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு சரியான நடவடிக்கையை எடுக்கிறது பத்தி இன்னைக்கே யோசிங்க. அது ரொம்ப முக்கியம்.